ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இன்றைக்கி என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு என்ன போர்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் செகண்ட் லெசனில் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் தமிழில் கணக்கியல் தரநிலைகள் அப்படிங்கிறாங்க. என்னென்னு சொல்லி பார்க்கலாம்ப்பா. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ப்ரொவைட் த ஃபார்ம் ஒர்க் அண்ட் நார்ம்ஸ் டு பி ஃபாலோட் இன் அக்கௌண்டிங் so that the financial statement of different enterprises become comparable. It is necessary to standardize the accounting principles to ensure consistency, comparability, adequacy and reliability of financial report அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கணக்கியல் தரநிலைகள் கணக்கியலில் பின்பற்றப்பட வேண்டிய கட்டமைப்பையும் விதிகளையும் கணக்கியல் தரநிலைகள் தருவதால் வெவ்வேறு நிறுவன நிதிநிலை அறிக்கைகளை ஒப்பீடு செய்ய முடிகிறது. அதே மாதிரி அக்கௌண்டிங்கில் நம்ம அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் என்ன பண்ணாங்க, அக்கௌண்டிங்கில் நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணோம், ப்ரொவைட் த ஃபார்ம் ஒர்க் ஆஃப் நார்ம்ஸ் கட்டமைப்பு விதிகளை கணக்கியல் தரநிலைகள் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு அக்கௌண்டிங்கில் என்ன நம்ம ஸ்ட்ரக்சர் இருக்குதோ ஃபார்ம் ஒர்க் இருக்குதோ அதே மாதிரி என்ன நார்ம்ஸ் இருக்குதோ விதிகள் ரூல்ஸ் இருக்குதோ அதை யார் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் கணக்கியல் தரநிலைகள் கணக்கியலில் பின்பற்ற வேண்டிய கட்டமைப்பையும் விதிகளையும் என்ன பண்ணுறாங்க இவங்க தராங்க. அப்போ அப்படி அவங்க கொடுக்கும்போது நம்ம எதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த நிறுவனத்தோட நிதிநிலை அறிக்கைன்னு சொல்லி பார்த்தா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ண முடியும், கம்பேர் பண்ணி நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு கணக்கியல் கோட்பாடுகளை தர நிர்ணயம் செய்வது அவசியமாகிறது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், ரிலையபிலிட்டி உண்மையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தயாரிக்கும் போது அதை கம்பேர் பண்ணுறதும் அதேமாதிரி அதில் இருக்கிற ட்ரூவான்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப என்னது இம்பார்ட்டன்ட் ஒன் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி இந்த வேர்ட் ஆஃப் ஹோக்லர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஆர் கோட் ஆர் conduct imposed by customs law and professional bodies for the benefit of public accountants generally அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஹோக்லர் என்பது கூற்றுப்படி பொது கணக்காளர் மற்றும் கணக்காளர் நலனுக்காக வழங்கும் சட்டம் மற்றும் தொழில்சார் அமைப்புகளால் பொதுவாக உருவாக்கப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளே கணக்கியல் தரநிலை ஆகும் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா காமனாக அக்கௌண்டன்ட்டு ஆர் ஜென்ரல் அக்கௌண்டன்ட் பப்ளிக் அக்கௌண்டன்ட் ஆர் ஜென்ரலி அக்கௌண்டன்ட் அவங்களுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் என்ன பண்ணுறாங்க அவங்க கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த தொழில் அமைப்புகள் என்ன சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவங்களுக்குலாம் என்ன பண்ணுறாங்க ரூல்ஸ் ரெகுலேஷன் அவங்க தெரிஞ்சுக்கிறது ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க இது ஒரு என்ன இருக்குது வழிகாட்டியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு அதேமாதிரி நெக்ஸ்ட்டு தோஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஆர் ரிட்டன் பாலிசி டாக்குமெண்ட் issued by the expert accounting body or by government or other regulatory body covering the aspect of recognition, measurement, treatment, presentation and disclosure of accounting transaction and event in the financial statement அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் அதேமாதிரி நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கணக்கியல் தரநிலை என்பது கணக்கியல் நடவடிக்கைகள் மற்றும் நிகழ்வுகளை அடையாளம் கண்டு அளவிட்டு பதிவு செய்து தகவலை நிதி அறிக்கை வாயிலாக வெளிப்படுத்துவதற்காக கணக்கியல் வல்லுநர் குழு அல்லது அரசு அல்லது பிற ஒழுங்காற்று அமைப்புகளால் வெளியிடப்படும் கொள்கை ஆவணங்களாகும். கணக்கியல் தரநிலை என்பது கணக்கியல் நடவடிக்கைகள் மற்றும் நிகழ்வுகளை அடையாளம் கண்டு அப்படிங்கிறாங்க. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் மூலமாக என்ன பண்ணுறாங்க அக்கௌண்டிங்கோட டிரான்சாக்ஷனையும் என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கிறாங்க இது மூலமாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை மெஷர் பண்ணி அளவிட்டு அதேமாதிரி ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அது மூலமாக என்ன பண்ண ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. இதுக்குன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கமிட்டி ஒரு கணக்கியல் வல்லுநர் குழு அல்லது அரசு அல்லது பிற ஒழுங்காற்று அமைப்புகள் வெளியிடப்படும் கொள்கை ஆவணங்களாகும் அப்படிங்கிறாங்க. இந்த பாலிசி இந்த டாக்குமெண்ட் என்ன பண்ணுறாங்க issued by the expert accounting body
ஆர் பை கவர்மெண்ட் ஆர் அதர் ரெகுலேட்டரி பாடி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீடு ஃபார் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு. நீடு ஃபார் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு the need for accounting standard is as follows. First one, to promote better understanding of financial statement. கணக்கியல் தரநிலைகளின் தேவை. நிதிநிலை அறிக்கைகளை நன்கு புரிந்து கொள்வதற்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அதே இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் வந்து தேவை, நம்ம வந்து எதுக்காக தேவையாக வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கிறது. இது பிரகாரம் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம அக்கௌண்டிங்கை வந்து ஃபாலோ வந்து பண்ணியிருக்காங்களா, ரூல்ஸ் ரெகுலேஷன் பிரகாரம் என்ன பண்ணியிருக்காங்க ஃபாலோ வந்து பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா டு ஹெல்ப் அக்கௌண்டன்ட் டு ஃபாலோ யூனிஃபார்ம் ப்ரொசீஜர் அண்டு ப்ராக்டிக்ஸ் அப்படிங்கிறாங்க. கணக்காளர் ஒரு மாதிரியான செயல்முறைகள் மற்றும் நடைமுறைகளை பின்பற்றுவதற்கு. அதேமாதிரி அக்கௌண்டன்ட் என்ன பண்ணுவாங்க, அக்கௌண்ட்டை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா ரெக்கார்டு வந்து பண்ணுறாங்கன்னா அப்போ யூனிஃபார்மாக என்ன பண்ணிக்கலாம், அந்த ப்ரொசீஜர் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து என்ன ஆகுதுன்னு அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து தேவையாக வந்துருக்கு, நீடாக வந்து இருக்குது. அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டு ஃபெசிலிட்டேட் மீனிங்ஃபுல் கம்பேரிசன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் 2 or more என்டிட்டிஸ் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி 2 மற்றும் அல்லது அதுக்கு மேற்பட்ட வணிக அமைப்புகளின் நிதிநிலை அறிக்கைகளை பயன்தரும் முறையில் ஒப்பீடு செய்வதை எளிதாக்குவதற்கு அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி 2 or more ஸ்டேட்மெண்ட்னாக்கா இப்போ 2 இல்லாட்டி 3 கம்பெனிஸ் 2 or 3 கம்பெனிஸோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ண முடியும், இப்போ ஏபிசின்னு இருக்கிறாங்க, அந்த 3 கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ண முடியும்னாக்கா நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்து அப்போ அவங்களோடது எப்படி இருக்குது நம்மளோடது எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணிக்க முடியும், நம்ம வந்து தெரிஞ்சுக்க வந்து முடியும். அதேமாதிரி டு என்ஹான்ஸ் ரிலையபிலிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு, நிதி அறிக்கையின் நம்பகத்தன்மையை அதிகரிப்பதற்கு. அதேமாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட ரிலையபிலிட்டி என்ன பண்ணுறது, இன்க்ரீஸ் வந்து பண்ணுறதுக்கு. அதேமாதிரி டு மீட் த லீகல் ரெக்யர்மெண்ட் எஃபெக்டிவ்லி, சட்ட தேவைகளை சிறப்பாக நிறைவேற்றுவதற்காக. அதேமாதிரி லீகலாக வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஒர்க்கெல்லாம் வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு, திறமையாக வந்து செஞ்சு வந்து முடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இதை வந்து யூஸ் வந்து பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன இருக்குது நம்மளுக்கு தேவையாக வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க.